கலைஞர் என்ன மாத்துறாரு, உடன்பிறப்புகளேன்னு மாத்துறாரு. என்னோடு உடன் பிறந்தவன் ஆணோ பெண்ணோ, தம்பியோ தங்கையோ, இருபாலருக்கும் அரசியல் பொதுவானது. அப்ப என் குடும்பத்தில் இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும்னு அழைக்கிற இந்த பாங்கு. பதவிகளுக்கு என் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் வருவாங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. சார், கோடைக்கால சிறப்பு நிதி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, கோடை காலம் அப்படின்றது வந்து மே ஜூன் இந்த பீரியடில் வந்து யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ இது தாய்மார்களுக்கு அப்படின்னும் பொழுது ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ், அவங்க ஸ்கூலுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு மற்றது எல்லாமே அது வந்து ஒரு விடுமுறை காலமாக இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கோடை காலத்திற்காக தமிழ்நாட்டின் முதல்வர் இப்படி ஒரு நிதியை அறிவித்திருக்கிறார். பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இப்போ நீங்க மக்கள் நலத்திட்டம்னு சொல்லி தேர்தல் வருவதுக்கு 2 மாதம் முன்னாடி பண்ணீங்கன்னா 5 ஆண்டு காலமாக நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, இந்தியாவின் நம்பர் 1 கடன் வாங்குற மாநிலமாக நீங்கள் மாற்றி மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே பண்ணலை, கொள்ளையடிக்கலாம் மட்டும்தான் குறியா இருக்கீங்கிறதோட வாக்கு மூலம் தானே அது. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே, அதான் துப்பிட்டியில் போக வேண்டியதானே. அதுதான் அவர் கேட்குறாரு. இதற்கு முந்தைய 2025லயோ 24லயோ 23லயோ கோடைக்காலம் வரலையா? ஆஹா, இவன் அவனே தாப்பா. வந்துச்சு கோடைக்காலம், வந்துச்சு கோடைக்காலம் வந்து கொண்டே தான் இருக்கும். எல்லா ஆண்டுகளும் கோடைக்காலம் வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போதானே தமிழ்நாட்டுடைய நிதி நிலையில வந்து வசந்த காலம் வீச தொடங்கி இருக்கிறது. மாநில அரசின் கடன் செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது. நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,848 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போதானே தமிழ்நாட்டுடைய நிதி நிலையில வந்து வசந்த காலம் வீச தொடங்கி இருக்கிறது. நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க, விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார், கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. ஸோ அந்த அடிப்படையில் தானே நீங்க வந்து பார்க்க முடியும். இப்போ முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறோம். டேய், அடுத்தவன் காத்துல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா, அவன் காத்துல சோசியலிசம் பேசுங்கடா. நிதி நிலைமை மட்டும்தான் எங்களுடைய ஒரே ரெஸ்ட்ரிக்டிங் ஃபேக்டர் அப்படின்றத தெளிவாக முன்வைத்திருக்கிறார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. அதனாலதான் பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்ற அந்த விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் முன் வைத்தாங்களா இல்லையா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையில அடிக்கிறேன். பீகார்ல வந்து பாஜக ஜெயித்ததற்கு காரணம் ஓட்டு திருட்டு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. எஸ்ஐஆரின் மூலமாக கள்ளத்தனமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வாக்குகளையும் பெண்களுடைய வாக்குகளையும் ஒதுக்கியதால், எஸ்ஐஆரின் மூலமாக கள்ளத்தனமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வாக்குகளையும் பெண்களுடைய வாக்குகளையும் ஒதுக்கியதால், அவர்களை வாக்கு திட்டமிட்டு நீக்கியதால வெற்றிக்கு காரணம் இல்ல. பீகார்ல இந்த காரணத்தினாலதான் அவர்கள் வந்து ஜெயித்தார்கள். இது எல்லாருக்குமே வந்து தெரிந்த 10,000 ரூபாய் காரணம் இல்ல. சொல்றா. ஓ, சென்னையில மெட்ரோல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எலி வேலை தோன்ற மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தோன்ற அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒரு லாரியில போட்டு அனுப்புறாங்க. அந்த மண்ணெல்லாம் எங்க போச்சு? ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. எவ்வளவு 1000 மெட்ரிக் டன், அது எவ்வளவுக்கு வித்தாங்க? ப்ரூஃப் கேளுங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. தமிழகத்துல சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது கழிப்பிடங்களை கழுவுறதுக்கு 1000 கோடி ரூபாய் அளவுல ஊழல் நடந்திருக்கிறதா பத்திரிகைகள் எழுதிக்கிட்டே இருக்கு. பதிலே இல்ல. டேய், ஈனங்க பயல சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷன். கல்வி வளாகத்துல கழிப்பிடங்கள் கட்டுறாங்க, அதுல நீங்க வந்து டாய்லெட்ஸ்க்கு செவுரு இல்ல. பாத்திருக்கீங்களா? கேள்வியா பட்டிருக்கீங்களா? இதுலயா சமத்துவம்? அது எப்படி 2 பேரும் ஒரே பாத்ரூம்ல?
சங்கட்டமா இருக்காது? கரூர்ல ஒரு எம்எல்ஏ கனிமவள கொள்ளைய வீடியோ எடுக்க போற ஒரு ஊடகவியலாளர் அவரே தாக்குறாரு. அந்த வீடியோ வருது, செய்தித்துறை அமைச்சரை போய் கேக்குறாங்க. செய்தித்துறை அமைச்சர் அப்படியா, நானும் பாக்கலையே. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துரும், நீங்க பாருங்க. மக்கள் உங்களுக்கு கொடுக்க போற பதிலுக்கு தெரியும் ஊழல்னா என்ன, ஊழல் கட்சினா யாருன்னு மக்கள் சொல்லுவாங்க. உறக்க சொல்லுவாங்க, கேட்டுக்கங்கன்னு சொல்லு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. கஞ்சா குடிச்சிட்டு போலீஸ் அடிக்கிறவன், கத்தி எடுத்து குத்துறவன், 4 பொறுக்கி பசங்க சேர்ந்து வேலைக்கு வந்த ஒரு வடமாநில தொழிலாளர் அடிச்சு ரத்தம் சொத்து ஹாஸ்பிட்டல்ல போடுறவங்க, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து துன்பம் வந்துடல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. காலையில நியூஸ்ல திருவள்ளூர்ல பாக்குறாங்க, ஒருத்தன் குடிச்சு விட்டு பள்ளி குழந்தைங்களை போயிட்டு அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எல்லாம் மனசு பாதிக்காதவங்க இதான் விசில் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னா அந்த காதுகள் அவிஞ்சு போகட்டும்ன்ற. இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, மீண்டும் மீண்டும் முதல்வர் சொல்றது பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடைகளை நின்று கொண்டு நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன். அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிறியா? நான் கேட்டு தொலைறேன். இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுனது யாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. குமரேஷா, இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிரும், மரியாதை இல்லாம போயிரும். இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு, திரும்பி திரும்பி அதே ரிப்பீட் பண்றாரு. அது முதல்ல எடுத்த வீடியோ திரும்ப போடுறாங்களே என்னமோ. அப்ப தெரியாத ஒருத்தர் இதை பத்தி தான் சொல்லுவாரு. என்ன வேலை சார் பண்ணிட்டு இருப்பாரு? அது எனக்கு தெரியலங்க. நக்கல்யா அவனுக்கு. ஜிஎஸ்டிபில முதல் மாநிலம் இருக்கிறதுல இந்தியாவோட அதிக வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலம். எப்படிங்க கடன்ல 1ஆம் நம்பர்ல இருக்கு? 75 ஆண்டு காலத்துல நம்மளுடைய கடன் 4.5 லட்சம் கோடி. அடுத்த 4 வருஷத்துல கடன் 4.8 லட்சம் கோடி. இன்னைக்கு மத்த திட்டத்தெல்லாம் அறிவிச்சு எலெக்ஷனுக்குள்ள 10 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டு ரவுண்ட் ஃபிகரா வச்சுட்டு போயிடுவார். இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.